ஸ்ரீ ஸ்ரீ மகாபூர்ண குரவே நமக. ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. வால்மீகி ராமாயண வச்சனம். அயோத்தியா காண்டம். சர்க்கம் 51. சீதையும் ராமனும் தரைக்கிடை கிடப்பது பற்றி லக்ஷ்மணன் குகனோடு பரிதபித்து கூறல். இப்படி லக்ஷ்மணன் ராமனை காக்கும் பொருட்டு உறக்கமின்றி விழித்துக் கொண்டிருப்பதை கண்ட குகன் மன வருத்தத்துடன் லக்ஷ்மணனை நோக்கி, அப்பா ராஜகுமாரா, சுகுமாரனும் சுகத்தையே அனுபவிக்க தகுந்தவனுமான நீ இன்னனும் கண் விழித்திருக்கலாகாது. இதோ இந்த இனிய படுக்கையில் துயில் கொள்வாயாக. ராமனையும் உன்னையும் என்னுடைய வேலையாட்களும் நானும் பாதுகாக்கிறோம். இங்குள்ள வயஸ்தானங்கள் எல்லாம் எனக்கு நன்கு தெரியும். ஆதலால் நான் வில்லை தரித்து எல்லா திசைகளிலும் கண்ணோட்டம் வைத்து பாதுகாத்து வருவேன் என்றனன். இன்னனும் கூறின குகனை நோக்கி லக்ஷ்மணன், வேடர் தலைவனே, நீயும் உன் பரிவாரங்களும் இருக்கும்போது ஒருவருக்கும் இவ்விடத்தில் அச்சம் இல்லை என்பது உண்மையே. ஆனால் நான் உறங்காமல் இருப்பதற்கு காரணம் என்னவெனில், ராமனும் சீதையும் இதுவரை எப்பொழுதும் படுத்தறியாத புற்படுக்கையில் சயனிக்கும் போது எனக்கு எப்படி தூக்கம் வரும்? ராமனை விட்டு தனித்திருக்கும் தசரதன் இனி உயிரோடு இருக்கப் போகிறதில்லை. அண்ணனமான பின்பு கௌசல்யையும் என் தாயான சுமித்ரையையும் பிழைத்திருப்பார்கள் என்று எனக்கு தோன்றவில்லை. இந்த பூமியும் விரைவில் கணவனை இழந்த விதவை போலாகப் போகிறது. இந்த துக்கமே என்னால் பொறுக்க முடியவில்லை. மரணமடையும் தந்தைக்கு உத்தர கிரியைகள் செய்யும் ராஜகுமாரர்களே பாக்கியசாலிகள். நாங்கள் அப்படிப்பட்ட பாக்கியசாலிகள் அல்லோம். ஐயோ, நாங்கள் வனவாசம் கழித்து அயோத்திக்கு திரும்பும் அளவு அரசர் பிழைத்திருப்பாரா? நாங்கள் மிகுந்த சந்தோஷத்துடனும் அவரை காணும் காலம் வருமா என்று பலவாறாக புலம்பி விழித்துக் கொண்டிருக்கையிலேயே இரவு கடந்து சென்றது. குகனும் கண்ணீர் பெருக்கின வண்ணமாகவே இருந்தனன். ஸ்ரீ ஸ்ரீ மகாபூர்ண குரவே நமக. ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. வால்மீகி ராமாயண வச்சனம். அயோத்தியா காண்டம். சர்க்கம் 52. ராம லக்ஷ்மண சீதைகள் படகில் ஏறி கங்கையை கடந்து செல்லுதல். சூரிய உதயம் ஆனவுடன் ராமன் லக்ஷ்மணனை நோக்கி கங்கையை தாண்டுவதற்குரிய சாதனத்தை தேடும்படி கட்டளையிட்டனன். லக்ஷ்மணன் குகனை நோக்க அவனும் தன் மந்திரிமாரிகளை விழித்து ஓர் கெட்டியான ஓடத்தையும் தள்ளுகோல் முதலிய கருவிகளையும் கொண்டு வரும்படி கட்டளையிட்டான். அவ்வண்ணமே அழகிய ஓடம் சித்தமாகி வந்து நின்றது. சீதையின் ஆபரணங்களும் மண்வெட்டி புட்டிற்கூடை முதலியவர்களும் முதலில் அதில் ஏற்றப்பட்டன. ராமலட்சுமணர்கள் கவசங்களையும் அம்பரா துணிகளையும் கத்திகளையும் விற்களையும் கையில் ஏந்தி கொண்டு சீதையுடன் கூடி ஓடத்தில் ஏற எழுந்தனர். ராமன் சுமந்திரனை நோக்கி, நண்பனே, இனி நீ அரசனிடம் செல்லலாம். நான் கால்நடையாகவே காட்டிற்கு செல்கிறேன். அரசன் வயது சென்றவன். என்னுடைய பிரிவாற்றாமையால் மிகவும் வருந்தி கொண்டிருப்பான். நீ உடனே சென்று அவனையும் என் தாய்மார்களையும் தேற்றுவாயாக. 14 வருடங்கள் சென்றதும் நாங்கள் சுகமாக திரும்பி வந்து சேருவோம் என்று அரசனிடம் சொல்லுங்கள். என் அன்னைக்கு என்னுடைய நமஸ்காரத்தை சமர்ப்பிப்பாயாக. அரசன் பரதனுக்கு மகுடம் சூட்டி மகிழ வேண்டியதென்றும், அப்படி செய்தால் நாங்கள் காடு சென்ற துக்கம் அவரை பாதிக்காதென்றும் கூறுவாயாக. பரதன் அரசனிடத்தில் போலவே தாய்மார்கள் எல்லாரிடத்திலும் நடந்து கொள்ளும்படிக்கும் என் தாயான கௌசல்யையும் கைகேயோடு ஒப்பவே ஆதரிக்கும்படிக்கும் நான் சொன்னதாக சொல்வாயாக என்றனர். இன்னனும் கூறின ராமனை நோக்கி சுமந்திரன், அஹோ ராமா, நான் உன்னுடைய உயிர் தோழன். நான் உன்னை விட்டு எப்படி அயோத்தி செல்வேன்? உன்னை பின்தொடர்ந்து வந்த நகர ஜனங்களை வஞ்சித்து விட்டனை. நாங்கள் அனைவரும் பாபிஷ்டையான கைகேயின் கையில் அகப்பட்டு கொண்டு கஷ்டம் அனுபவிக்கப் போகிறோம். தவிர நகரத்தில் உள்ள ஜனங்களும் பசு பக்ஷியாதிகளும் அப்பொழுது உன்னோடு கூடிய இந்த ரதத்தை பார்த்த கண்ணால் இப்பொழுது சூன்யமான தேரை என்னனம் காணும். ராம ராமா, நான் உன்னை விட்டு அயோத்திக்கு மீண்டும் செல்ல விரும்பவில்லை. நானும் உன்னை தொடர்ந்து வருமாறு உத்தரவு கொடுக்க வேண்டும். நான் உனக்கு சகல விதமான பணிவிடைகளையும் செய்வேன். பாபிஷ்டனாய் இருப்பவன் தேவலோகத்துக்கு போக முடியாதது போல் நான் உன்னை விட்டு பிரிந்து அயோத்திக்கு செல்ல முடியாதவன். ராமன் கதை கேளுங்கள், ஸ்ரீ ரகுராமன் கதை கேளுங்கள். ராமன் கதை கேளுங்கள். ராமாய ராமபத்ராய ராமச்சந்திராய நமஹ. ఈ జగమంత